ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் எதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா, இன்ஹா வந்து அந்த டிஎன்ஏ ரிப்போர்ட் எல்லாத்தையுமே ஹீரோன்ட்ட கொடுத்துருப்பாங்க. உனக்கு இது ஆல்ரெடி தெரியுமா, ஏன்னா நீ ஷாக்கே ஆகலே அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா இல்லைன்ற மாதிரி சொல்கிறா. அப்போது உனக்கு இது பெரிய பிரச்சனையே தரலையான்னு இவ பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்த யோசிச்சு பார்க்குறா. ஹீரோ வந்து சொல்லியிருந்திருப்பான்ல, உனக்கு தெரிஞ்ச அந்த பேய்க்கு வந்து காணாமல் போனாலோ இல்லை இந்த ஃபேமிலியோட நேம் எல்லாத்தையுமே விட்டுட்டு போனாலோ அவனுக்குன்னு இந்த உலகத்தில் இருக்கிறது நீ மட்டும்தான் அப்படின்னு. அந்த விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் வருதோ அப்படியே ஹீரோ இருக்கக்கூடிய அந்த இடத்த காட்டுறாங்க. அது பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பிளாஸ்டெல்லாம் ஆகிட்டு இருக்கான். அவன் கண் முழிச்ச மாதிரியே தெரியலை. அப்படியே இன்ஹாவை தான் திரும்ப காட்டுறாங்க. இவன் வந்து சொல்லிட்டு இருக்கா, இங்கே பாரு, நீ வந்துட்டு இதுக்கப்புறமும் உன்னை முட்டால் ஆக்கிக்கிறாத, எனக்கு நல்லாவே தெரியும். உங்கள் அம்மா உன்னை ஃபோர்ஸ் பண்ணி தான் என்னோட பிளேஸில் உன்னை கல்யாணம் பண்ணி வச்சாங்க. இவ பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்ல மாட்டாளா, நம்ம ஃபேமிலிக்கு நடுவில் ஏதோ ஒரு சீக்ரெட் இருக்குது, அதை நான் கண்டுபிடிப்பேன் அப்படின்ட்டு அவங்க வந்து போகும்போது ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கா, அது என்னோட சாய்ஸ் தான், நீங்கள் இல்லாத இடத்த நான் ஃபில் பண்ணணும், அப்புறம் அம்மா என்னை ஃபோர்ஸ் பண்ணாங்க அப்படின்றதுக்காக கிடையாது. நான் வந்து ஹீஜு, எனக்கு அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை இருந்தது, அதனால தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா ஷாக் ஆயிடுறா. அதை விட இவ பேசுறது கேட்டுதான் ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கா. உன்னோட வாய்ஸு கேட்ட எவ்வளோ வருஷங்கள் ஆச்சு, ரொம்ப அழகாக இருக்கு. நம்ம எங்கே இருக்கும்போது நீ வந்துட்டு என்னை உன்னின்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருப்ப. எனக்கு உங்கள் அம்மாவை சுத்தமாக பிடிக்காது தான், ஆனால் ஒரு பொண்ணு வந்துட்டு என்னை அக்கா அக்கான்னு சொல்லி கூப்பிடும்போது எனக்கு அது ஒரு மாதிரி ஃபீலாக இருந்தது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது, உன்னை எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஹீஜு அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா ஷாக்காகி பார்த்துட்ருக்கா. இன்ஹாட்டிருந்து இந்த விஷயங்களை எதிர்பார்த்துருந்துருக்கவே மாட்டா. ஸோ அந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே எடுத்து காட்டுறா. இது யார் உனக்கு சென்ட் பண்ணா அப்படின்னு. எனக்கு தெரியல, ஆனால் என்னோட அப்பாவோ உன்னோட அம்மாவோ அந்த டாக்குமெண்ட்டை சென்ட் பண்ண கிடையாது. ஆனால் யாரோ ஒருத்தங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. இந்த டாக்குமெண்ட்டை நான் பார்த்தேன் அப்படின்னா அந்த ஹீரோ பையில கண்டிப்பாக நான் கல்யாணம் பண்ண மாட்டேன், இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காகவே தான் யாரோ அமுச்சு வச்சுருக்காங்க அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு இந்த டாக்குமெண்ட்டை ஹீரோ தான் சென்ட் பண்ணியிருந்திருப்பான்னு தோணுது, பார்க்கலாம். அதே சமயம் நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா லைட்டாக முழிப்பு தட்டுது. ஸோ அப்படியே கண்ணை முழிச்சு பார்க்குற, சுற்றி நெருப்பு எரியுது. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அவர் வேற படுத்திருக்காரு. இவர் அப்பாவா இல்லை யாருன்றது தெரியல. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு அவரை பிடிச்சி வெளியே தூக்கிட்டு வரும்போது, நீ எதுக்குடா இங்கே வந்த, நீ ஃபஸ்ட் இங்கேருந்து போடா, அவன் உன்னை தேடி தாண்டா வரான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு வாங்க நம்ம இங்கேருந்து வெளியே போகலாம் அப்படின்னு ஹீரோ பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு கூப்பிட்டு வந்துட்டு இருக்கான். அந்த டைமு மேலே அந்த கட்டையெல்லாம் எரிஞ்சு கீழே விழுகுதா. ஸோ ரெண்டு பேரும் திரும்பவும் பார்த்தீங்கன்னா விழுந்துடுறாங்க. இந்த சைடு ஹீரோயின் வந்துட்டு ஹீரோக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறா. ஃபோனையுமே எடுக்க மாட்டான். அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. டைம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 12க்கு மேலே ஆயிட்டு. ஸோ இவ பார்த்தீங்கன்னா போலீஸ்க்கு கால் பண்ணிடலான்னு போலீஸ்க்கு கால் பண்ணி இந்த மாதிரி என்னோட ஹஸ்பண்டை காணோம், அவர் என்னால் ரீச் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, எவ்வளோ மணி நேரமாக காணோம் அப்படின்னு. கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் இருக்கும்னு. உங்கள் ஹஸ்பண்ட் வந்துட்டு ஏதோ ஒரு ஒர்க்கில் மாட்டியிருந்திருப்பாரு, சீக்கிரம் வந்துடுவாரு அப்படின்னு. ஐயோ, நீங்கள் ஏன் இந்த கேஸை எடுத்துக்க மாட்டுறீங்க, ப்ளீஸ் சொன்னால் புரிஞ்சுக்கோங்க மேடம். ஒரு பர்சன் வந்து மிஸ் ஆயிருக்காங்க அப்படின்னா அவங்களோட ஹிஸ்ட்ரியில் வந்துட்டு ஏதாவது ஒரு க்ரைம் நடந்த விஷயங்கள் இருந்துச்சுன்னா நாங்கள் இப்போவே வந்து கேஸை ஃபைல் பண்ணுவோம் அப்படின்னு ஹீரோயின் வந்து சொல்லிட்டு இருக்கா. அவருக்கு நிறைய மிரட்டலான கால்ஸ் எல்லாம் வந்திருக்கு. அது மட்டும் கிடையாது, அவரோட ஆஃபீஸில் வந்துட்டு சில பேர் பாம்பெல்லாம் தூக்கி போட்டு போனாங்க அப்படின்னு. அப்படியா, சரி உங்கள் ஹஸ்பண்டோட நேமை சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தயக்கமாக இருக்குது. நம்ம சொல்லலாமா வேண்டாமா அப்படி. ஹலோ, லைனில் இருக்கீங்களா, உங்களோட நேம் என்னன்னு சொல்லுங்கள், உங்கள் ஹஸ்பண்டோட நேமை சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவ பார்த்தீங்கன்னா ஃபோனை டக்குன்னு கட் பண்ணிடுறா. அப்படியே சில விஷயங்களை யோசிச்சு பார்க்குறா. இவ வந்து கேட்டிருந்திருப்பா, ஹீரோட உண்மையான பேர் என்ன, அவன் எப்படி இந்த ஃபேமிலியில் வந்து மாட்டினா அப்படி. எனக்குமே தெரில. அவனுக்கு 15 வயசு இருக்கும்போது தான் நான் அவனை ஃபஸ்ட்டு பார்த்தேனே. எங்கள் 2 பேரோட வீடுமே பக்கம் தான். ஆனால் அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் அவனை சுத்தமாக பார்த்ததே கிடையாது. இவன் இங்கே பேய்க்கா இருக்கிறான் அப்படின்னா உண்மையான பேய்க்கை எதுக்காக அவங்க மறைச்சி வச்சுருக்காங்க, என்ன காரணமாக இருக்கும், அவனுக்கு உண்மைக்குமே என்ன ஆகியிருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி இன்ஹா வந்து கேட்டுட்ருக்கா. ஸோ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சொல்கிறா, இப்போ தான் எனக்கு புரியுது ஏன் ஹீரோவை அவங்க 2 பேரும் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி ட்ரீட் பண்ணாங்க அப்படின்னு. ஏன்னா அவன் உண்மையான பையன் கிடையாது, அதனால தான் இந்த மாதிரி ட்ரீட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு இன்ஹா வந்து சொல்லிகிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் என்ன, ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நேராக அந்த பேய்க்கோட ஃபேமிலிக்கு தான் வந்திருக்கா. இவங்களும் என்னன்ற மாதிரி கேட்குறாங்க, ஏன் இந்த டைமில் வந்திருக்க அப்படின்னு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா 112 அப்படின்ற மாதிரி டைப் பண்ணி காட்டுறா. உடனடியாக வந்து ரிப்போர்ட் பண்ணுங்க, ஹீரோ வந்துட்டு என்னால் காண்டாக்ட் பண்ண முடியல, அவன் இன்னுமே வீட்டுக்கு வரல, எனக்கு பயமாக இருக்கு அப்படின்னு. இவர் பார்த்தீங்கன்னா ஷாக் ஆயிடுறாரு. ஏமா நீ பேசுவியா, எப்படி நீ பேசுகிற அப்படி. இவ அதெல்லாம் கண்டுக்கறல. உங்கள் அப்பா இருக்காரு சேர்மன் பேய்க்கு,
அவர் எதுக்காக அவரோட பேரனை 15 வருஷமா இந்த உலகத்துக்கு காட்டாம இருந்தாரு? அதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் இருந்திருக்குமோ? அதனால தான் ஃபேக்கான ஒரு பையனை இதுதான் என்னோட பேரன்னு சொல்லி அறிமுகப்படுத்தினாரோ அப்படின்ட்டு இவர் டென்ஷன் ஆயிட்டு இருக்காரு. ஏதோ ஃபேக்கா என்ன பேசிட்டு இருக்க அப்படின்னு. ஆமா, நான் 3 வருஷமா பேய்க்கோட ஒய்ஃபா வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனால் எனக்கு இது வரைக்குமே அந்த உண்மை தெரியல. இப்பதான் நானே கண்டுபிடிச்சேன் அந்த ஹீரோ வந்து உண்மையாவே உங்களோட பையன் கிடையாது அப்படின்னு. இந்த ஆள் பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆயிட்டு இருக்காரு. நீ என்ன லூசுத்தனமா பேசிட்டு இருக்க அப்படின்னு. அப்ப அந்த அம்மா வந்து சொல்லிட்டு இருக்கு, நீ வந்துட்டு தப்பா புரிஞ்சுட்டு இருக்க. நீ வந்து பேய்க்கோட ஒய்ஃபே கிடையாது. நீ ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் வந்திருக்க. ஆமாம், உண்மைதான். ஹீரோவும் அதே மாதிரி ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் வந்திருக்கான் அப்படின்னு. அந்த ஆள் பார்த்தீங்கன்னா ஹனி என்ன சொல்கிற அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஆனால் நானும் அவனும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டு. ஹீரோ வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன் உங்க 2 பேர்த்துக்குமே. அதனால அவனை போயிட்டு கண்டுபிடிங்க, அவனுக்கு எதுவுமே நடக்கக்கூடாது அப்படின்னு. ஸோ இந்தம்மா பார்த்தீங்கன்னா உண்மைதான், அவன் வந்து எங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன் தான். அதுக்காக நாங்கள் சும்மாலாம் இந்த மாதிரி உட்காந்து வேடிக்கை பார்க்க மாட்டோம், அவனை நாங்கள் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்ற மாதிரி இந்த அம்மா சொல்லுது. இவன் அங்கேருந்து போனதுக்கு அப்புறமா இந்த ஆள் பார்த்தீங்கன்னா கேட்குறாரு, ஆமாம் இவ எப்பயிலேருந்து பேசுனா, உனக்கு இந்த விஷயங்கள் தெரியுமா அப்படின்னு. இந்த அம்மா பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கு. இதுக்கப்புறம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வெளியே வந்துட்டு இருக்கா. அப்போ இந்த பேய்க்கு அப்பாவுக்கு ஒருத்தர் பிஏவா இருப்பார்ல, அவர் பார்த்தீங்கன்னா ஹீரோனுக்கு பின்னாடியே வந்துட்டு இருக்காங்க. ஒரு நிமிஷம். ஹீரோக்கு அந்த த்ரெட்டன் கால்ஸ் எல்லாம் வருதுல்ல, அவனுக்கு அதை பற்றி எவ்வளவு தெரியும் அப்படின்னு. அவனுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே போலீஸ்கிட்ட சொல்லிட்டானே அப்படின்னு. ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி இவர் இழுக்கிறாரு. என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு இவ கேட்குறா. அது ஒன்றும் இல்லைம்மா, உண்மையான பேய்க்கு வந்துட்டு சின்ன வயசுல ஏதோ கண்ணில் ஆப்ரேஷன் பண்ணாங்க. அதனால 2 கண்ணு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர்ல இருக்கும் அப்படின்னு. இவளுக்கு பார்த்தீங்கன்னா அதை கேட்டோன்னா பக்கு பக்குன்னு தான் இருக்கு. ஏன்னா அந்த கிட்னாப்பரோட கண்ணுமே அந்த மாதிரி தானே இருக்கும், ரெண்டுமே வேற வேற கலர்ல தானே இருக்கும். அப்போ அந்த கிட்னாப்பர் தான் உண்மையான பேய்க்கா அப்படின்ட்டு இவளுக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. அது மட்டும் இல்லை, ஹீரோ 15 வயசுல தான் இந்த வீட்டுக்குள்ள வந்தான். ரொம்பவே பயத்தோட தான் வந்தான். அவன் சிரிச்சு நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. அவன் ரொம்ப கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கான். அவனை நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. இதெல்லாம் நினைக்கும் போது அவளுக்கு இன்னுமே ரொம்ப கஷ்டமாயிடுது. அந்த டைம் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்டுக்காரன்ட்டு ஃபோன் கால் வருது. ஸோ இவ பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு தான் அடிச்சு பிடிச்சி ஓடி வந்துட்டு இருக்கா. என்னாச்சு அவனுக்கு, என்னாச்சு அப்படின்னு. அவனுக்கு ஆப்ரேஷன் போயிட்டு இருக்கு, கொஞ்ச நேரம் அமைதியா இரு. அந்த சைட் பார்த்தீங்கன்னா ஹீரோவோட கோட் எல்லாமே இருக்கு. அது பார்த்தீங்கன்னா அப்படியே எரிஞ்சு போய் ஒரு மாதிரியா இருக்கு. அதை பார்க்கும்போது என்னதாண்டா நடந்துச்சு சொல்லு வேண்டாம் அப்படின்ற மாதிரி கேட்கு. இவன் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்குறான். ஆக்சுவலாக அந்த வயசானவர் இருக்கார்ல, அவரோட பேர் வந்து ஜுவானு. அவரை மீட் பண்ணுறதுக்காக ஒரு பர்சன் வர மாதிரி காமிச்சிருந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் தீயெல்லாம் பத்துற மாதிரி போன எபிசோடில் காமிச்சிருப்பாங்க. அந்த இடத்துக்கு வந்தது இந்த ஃப்ரெண்டுக்காரன் தான். ஸோ இவன் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட கேட்குறாங்க, நான் உங்ககிட்ட கொஞ்சம் விஷயங்கள்லாம் விசாரிக்கணும் அப்படின்னு. ஏன் நீ வந்து போலீஸா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இல்லை, நான் வந்து இந்த ஆர்ஃபனேஜில் காணாமல் போன குழந்தைகளை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறான். இவர் பார்த்தீங்கன்னா அவனை வெளியே பிடிச்சி தள்ளி கதவெல்லாம் அடைச்சிட்ருக்காரு. இவனுக்கும் இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ கார் எடுத்துகிட்டு ரிட்டன் வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஆங்கர் பொண்ணை வந்து ஃபோன் பண்ணியிருந்திருப்பான். நீ அந்த ஜுவானை கண்டுபிடிச்சதா ஒரு ரைட்டர் வந்து என்கிட்ட சொன்னாங்க, கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு. இல்லை, அதில் எந்த ஒரு யூஸ்மே இல்லை, அவர் எதுவுமே சொல்ல மாட்டாரு அப்படின்ற மாதிரி பேசிகிட்டே வந்துட்டு இருக்கும்போது இவனோட காரை தாண்டி நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கான். இவன் எதுக்கு இந்த நேரத்தில் இந்த சைடு போகிறான் அப்படின்ட்டு நம்ம ஃப்ரெண்டுக்காரனுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுட் ஆயிடுது. ஸோ அதனால் இவனும் பார்த்தீங்கன்னா யூட்டர்ன் போட்டு வந்திருப்பான் போல். அந்த டைம் தான் அந்த இடமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக தீயெல்லாம் எரிஞ்சிட்டு இருந்திருக்கும். ஸோ இவன் தான் கஷ்டப்பட்டு போய் 2 பேர்த்தையுமே காப்பாற்றி வெளியே கூப்பிட்டு வந்திருக்கு. அப்படியே ப்ரெசென்ட்டில் காட்டுறாங்க. எனக்கு நிறைய விஷயங்களுக்கு பதில் தெரியவே இல்லை. ஹீரோ எதுக்காக அங்கே போனால், யார் அந்த தீயை வச்சாங்க, அண்ட் உனக்கும் ஹீரோக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது, எனக்கு இதை பற்றி எதுவுமே தெரிய மாட்டுது அப்படின்னு. அவனோட ஃபோனுக்கு அடிக்கடி ஃபோன் வந்துகிட்டே இருந்தது அப்படின்ட்டு ஃபோனெல்லாம் எடுத்து கொடுத்துட்ருக்கேன். அந்த டைமில் டாக்டர் பார்த்திங்கன்னா வெளியே வராங்க. ஸோ அவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஆப்ரேஷன் எல்லாம் நல்லபடியாக தான் போயிருக்கா, ஆனால் அவர் கண் முழிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம் அப்படின்ட்டு ஹீரோ பார்த்திங்கன்னா இழுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஹீரோ இந்த மாதிரி பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ அவளும் பார்த்திங்கன்னா ஹீரோவோட அங்கே போயிட்டுருக்காளா. இதை எல்லாத்தையுமே இந்த ஃப்ரெண்டுக்காரன் பார்க்குறான். அவனுக்குமே ஒரு மாதிரியாக தான் இருக்குது. ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்கு. நான் சின்ன வயசில் ஹர்ட் ஆகும்போதும் பயப்படும் போதும் லோன்லியாக இருக்கும்போதும் நீ வந்துட்டு என்னை வாஷ் பண்ணி என்கிட்ட வருவ. இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்குறா. ஹீரோ வந்து சொல்லியிருந்திருப்பாள்ல, அவளுக்குன்னு யாருமே கிடையாது, அதனால தான் அவளை அந்த வீட்டில் இருந்து எஸ்கேப் பண்ணுறதுக்காக நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு. அதுக்கப்புறமா அவன் அந்த மலையிலேருந்து கீழே விழுந்திருக்கும்போது தனியாக ஹீரோ வந்துட்டு அந்த காட்டுப்பகுதியில் ஓடி வந்துட்டு இருப்பான்.
நீ ஹீஜிட்ட சொல்லு, நான் இருக்கேன், கண்டிப்பாக நான் வருவேன், அவளை கவலைப்பட சொல்லாத அப்படின்னு. இதுக்கப்புறம் அந்த 406 இவ தான் அப்படின்ற விஷயங்களை கண்டுபிடிச்சதுக்கப்புறமா அவன் சொல்லியிருந்திருப்பான்ல, சொல்லு நான் எப்படி உன்னை லவ் பண்ணாமல் இருக்கிறது, உன்னை எப்படி நான் வெறுக்கிறது நீயே சொல்லு அப்படின்னு. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே அப்படியே ஞாபகம் வருது. நீயுமே அந்த மாதிரி ஒரு கஷ்டத்தில் தான் இருந்திருக்க, பட் இருந்தாலும் நீ என்னை வந்து கன்சோல் பண்ணில, இது என்னோட டர்ன், இந்த டைம் நான் உன்னை வந்து பாதுகாப்பேன், நீ அதுக்கு சீக்கிரம் கண்மொழி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. இதுக்கப்புறமா அந்த ஆங்கர் பண்ண தான் காட்டுறாங்க. இவளை மீட் பண்ணுறதுக்காக அந்த ரிப்போர்ட்டர் பார்த்தீங்கன்னா வந்திருக்காப்புல. ஏதாவது ஒரு நியூஸ் சொல்லுமா, உனக்காக நான் நிறைய ஃபுட்டெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு. சரி, எப்போ, எங்கே, ஏன், என்ன, எது நடந்துச்சுன்னு நான் எல்லாத்தையுமே உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா ட்வின்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். எது ட்வின்ஸா அப்படின்ட்டு இவன் ஷாக் ஆகிட்டு இருக்கான். அதே சமயம் அந்த உண்மையான பேய்க்கை தான் காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா மீனெல்லாம் கட் பண்ணி அந்த மீனோட தலையில் அந்த குடலெல்லாம் வச்சு ஏதோ மாதிரி தச்சுட்டு இருக்கான், கொஞ்சம் வியர்டா. அந்த டைம் இவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் வருது, நான் உன்னை வந்துட்டு வார்ன் பண்ணுறேன், இதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணாத, என்னால் எல்லாத்தையுமே சால்வ் பண்ண முடியாது. நல்ல வேலை அந்த பேய்க்கு வந்து உயிரோடு இருக்கான் அப்படின்னு. எது பேய்க்கா அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நக்கலாக சிரிக்கிறான். இதான் உனக்கு நான் கொடுக்குற லாஸ்ட் வார்னிங், இதுக்கு மேலே நீ எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்னு. எது லாஸ்ட் வார்னிங்கா, இவன் தான் எல்லா பிரச்சனையுமே இழுத்து விடுறான் அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சிரிக்கிறான். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. இவன் வந்து அன்கான்ஷியஸாக தான் இருக்கான், பட் இவனுக்கு பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் அப்படியே வந்து போகுது. நம்ம ஹீரோ வந்துட்டு கொஞ்சம் மீனெல்லாம் பிடிச்சிட்டு இருக்கான். அந்த டைம் ஒரு கிழவன் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையனை வந்து கூப்பிட்டு வந்திருக்கான். ஸோ அந்த ஜுவான் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பேகு வந்து எடுத்து கொடுத்துட்ருக்காரு, இது ஓகேவா அப்படின்னு. இதுக்கப்புறம் ஒரு போட்டில் போயிட்டு அந்த பேகெல்லாம் போட்டுட்டு இருக்கும்போது ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கான். ஆமாம், அந்த கிழவன் திரும்பவும் வந்திருக்காரா, அவர் கூட வந்து அந்த பையன் யார் அப்படின்னு. உன்னை நான் வெளியே வராதுன்னு சொன்னேன்ல, எதுக்கு இங்கே வந்த அப்படின்ட்டு அவனை பார்த்தீங்கன்னா விறுவிறுன்னு இழுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. உள்ளே போ, இன்னைக்கு நைட்டு நீ வெளியவே வரக்கூடாது, சீக்கிரம் தூங்க அப்படின்னு. இவனுக்கு ஒன்றுமே புரியலை. அப்படியே நல்ல ராத்திரி ஆயிடுது. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. என்னடா அப்படின்ட்டு வெளியே வந்து பார்த்தா அந்த கிழவன் பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு வந்த பையனை அப்படியே தண்ணியில் பிடிச்சி முக்குன்னு முக்கி எடுத்துட்டு இருக்காங்க. அந்த பையன் பார்த்தீங்கன்னா கத்துறான், கதறான். ஹீரோவுமே திரும்பி பார்க்குறான். அந்த டைம் இந்த ஜுவான் பார்த்தீங்கன்னா ஹீரோட கண்ணை வந்து பொத்திடுறாரு. நான் உன்னை வெளியே வரக்கூடாதுன்னு சொன்னேன்ல, உள்ளே போ அப்படின்னு. இவனும் வீட்டுக்குள்ளே போயிட்டு உட்கார்றான். ஆனால் அந்த பையன் கத்துற சத்தம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே கேட்டுட்ருக்கு. கொஞ்ச நேரத்தில் இந்த சத்தம் பார்த்தீங்கன்னா நின்றுது, யாரோ வர மாதிரி தெரியுது. இவனுக்கு கொஞ்சம் பயமாயிடுது. ஸோ அப்படியே வெளியே வந்து பார்த்தா அந்த கிழவன் தான் வந்துட்டுருக்கான். சில மான்ஸ்டர்ஸ் எல்லாம் உருவாக்கப்படுறாங்க, ஆனால் சில பேர் வந்துட்டு ரொம்ப சிம்பிளாகவே பிறந்துடுறாங்க. இந்த மாதிரி ஆட்கள் எதுக்கு என்னோட ஃபேமிலியில் வந்து பிறக்கணும்? ஃபஸ்ட்டு அந்த கோல்டன் ஃபிஷ்ஷு, அடுத்து பூனை, அடுத்து எங்கே இருக்கிற குழந்தைங்க, அதே லிஸ்ட்டில் தான் இப்போ அவனுமே அந்த கருப்பு பையில் செத்து போயிட்டான். இப்போ என்ன பண்ணுறது, என்னோட பேரன் செத்து போன இடத்த ஃபில் பண்ணும்ல அப்படின்ட்டு ஹீரோவோட மேலே பார்த்தீங்கன்னா கையை வச்சுட்டு இருக்கான். நான் எதுக்கு உனக்கு இந்த டைட்டிலை கொடுத்தேன்னு தெரியுமா அப்படின்ட்டு ஒரு மாதிரி கேட்குறேன். இதுக்கப்புறம் அவனை பார்த்தீங்கன்னா கடலில் தூக்கி போட்டுறானுங்க. இவனுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பதறி போய் கண் முழிச்சு பார்க்குறான். ஸோ அவங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் கெட்ட கனவாலாம் வந்திருக்கும் போல். தூங்க முடியாமல் இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த சைடு வரும்போது தான் ஹீரோயின் வந்து ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணி பார்த்துட்டு இருந்திருப்பான், நான் ஓகே அப்படின்னு. ஸோ அதை பார்த்து இவனும் பார்த்தீங்கன்னா ரிப்பீட் பண்ணிகிட்டு இருக்கான், நான் ஓகே தான் அப்படின்னு. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே அப்படியே வருதா. இவன் பார்த்தீங்கன்னா லைட்டாக கண்ணை முழிச்சு பார்க்குறான். ஹீரோயின் வந்து ஓகேவா நீ கண்ணை முழிச்சிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்குறா. ஹீஜு அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கான். நான் போய் டாக்டரை கூப்பிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவன் வந்து கையை பிடிச்சிக்கிறான். நீ சொன்ன அந்த வார்த்தை என் காதில் கேட்டுச்சு, இட்ஸ் ஓகே அப்படின்னு. ஆமாம் ஓகே தான், இப்போ ஓகே தான், நான் போய் டாக்டரை கூப்பிட்டு வரேன் அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா வெளியே வந்துட்டு இருக்கா. அப்போ அந்த ஃப்ரெண்டுக்காரன் பார்த்தீங்கன்னா வரான். அவன் கண் முழிச்சிட்டான், நான் போய் டாக்டரை கூப்பிட்டு வரேன் அப்படின்னு. ஸோ இவனு பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ளே வந்துட்டுருக்கான். நீ ஓகே தானே அப்படி? நான் ஓகே தான், இது எங்கள் அப்பாவோட ஹாஸ்பிட்டல் தான், ஸோ யாருக்கு எந்த விஷயங்களும் தெரியாது, நீ நல்லா ரிலாக்ஸாக ரெஸ்டடு அப்படின்னு. சரி, என் கூட வந்த அந்த பர்சனுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்குறான். இவன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி முழிக்கிறான். அதே சமயம் நம்ம ஹீரோன் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூமுக்கு போய் குமுறி அழுதுட்டு இருக்கா. அப்படியே அந்த ஜுவானை தான் காட்டுறாங்க. இவருக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடியெல்லாம் பட்டிருக்கு. நம்ம ஹீரோவும் அந்த ஃப்ரெண்டுக்காரும் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்காங்க. இவன் கேட்குறான், ஃபர்ஸ்ட் சொல்றா உனக்கு இவருக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு. அவர் என்ன தான் வளர்த்தாரு அப்படின்னு. எது வளர்த்தாரா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அது ரொம்ப பெரிய ஸ்டோரி, அதெல்லாம் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க முடியாது அப்படின்னு. சரி, இதில் ஹீஜு வந்து இன்வால்வ் ஆயிருக்காளா அப்படின்னு. அவள் தான் என்னோட ஒரே ஃபேமிலி, அப்புறம் கார்டியனு, அவளுக்கு எனக்கும் தப்பாலாம் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புமே கிடையாது.
ஸோ நீ ஒன்றும் வருத்தப்படாத அப்படின்னு. அப்புறம் எதுக்காக நீ அவளை ஒளிச்சு வச்சிருக்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, என்னோட காம்ப்ளிகேட்டடான சீக்ரெட் வந்துட்டு சீக்கிரமாகவே வெளியே வரும். அந்த விஷயங்கள் தெரிய வந்தது அப்படின்னா பீப்புள் எல்லாருமே என்னை கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. அந்த டைம் ஹீஜு தான் என்னோட ஒய்ஃப், என்னோட ஃபேமிலி அப்படின்ற விஷயங்கள் தெரிஞ்சது அப்படின்னா அவளையுமே வந்துட்டு ரொம்ப தப்பாக பேசுவாங்க. அவளும் இந்த விஷயத்தில் ஹர்ட் ஆகணும்னு நீ நினைக்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ இவனுக்குமே என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரில. அப்போ தான் ஹீரோ பார்த்தீங்கன்னா நோட் பண்ணுறான், இவனுக்கு தலையில், கழுத்தில், கையிலலாம் பயங்கரமாக அடிபட்டிருக்கு. ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே தேங்க்ஸ். ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு உன்னை ரொம்ப தப்பாக தான் புரிஞ்சுக்கிட்டேன், அதுக்கு என்னை மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி கேட்குறான். இவனை பார்த்தீங்கன்னா பார்க்குறான், இவனை நம்மக்கிட்ட இப்படி கேட்குறான் அப்படின்னு. நான் உங்ககிட்ட ஒரே ஒரு ஃபேவர் மட்டும்தான் கேட்குறேன், இவரை எப்படினாச்சும் நீ காப்பாத்து. ஏன்னா அந்த குழந்தைங்கள் காணாமல் போன விஷயத்தில் இவர் தான் முக்கியமான ஒரு விட்னஸ்ஸு. என்ன சொல்கிற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அந்த கல்ப்ரேட்டு உயிரோட தான் இருக்கான், எனக்கு ஃபோன் பண்ணி மிரட்டுறது எல்லா விஷயங்களுமே பண்ணுறது அவன் தான் அப்படின்னு. என்ன சொல்கிற? அவன் செத்து போயிட்டான்னு நினச்சேன், ஆனால் அவன் உயிரோட தான் இருக்கான் அப்படின்னு. இதுக்கப்புறம் அந்த பேய்க்கோட அப்பாவை தான் காட்டுறாங்க. இவர் பார்த்தீங்கன்னா ஏதோ ஸ்கிரிப்ட் எல்லாம் படிச்சுட்டு இருக்காரு. அப்போ ஒருத்தர் வந்து சொல்கிறாங்க, எல்லாமே ரெடியாக இருக்குது, நீங்கள் வாங்க அப்படின்னு. எங்கிட்ட நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா இப்போ தான் அவனோட ஃபோனை வந்துட்டு ஆன் பண்ணி பார்க்குறான். அதில் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மெசேஜ் வந்து சென்ட் பண்ணியிருந்துருப்பா. நீ எங்கே இருக்க, ஏன் நீ வீட்டுக்கு வரல, இனிமே நீ வேலை செஞ்சுட்ருக்க, டைம் என்னாச்சுன்னு தெரியுமா, நீ சீக்கிரம் வா அப்படி இப்படின்னு. இதையும் தாண்டி ஒரு வாய்ஸ் மெயில் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு, நீ என்ன தான் பண்ணிகிட்ருக்க, ஏதாவது ஆயிடுச்சா, நீ இந்த மாதிரி பண்ணதே கிடையாது, எவ்வளோ லேட் ஆனாலும் நீ வீட்டுக்கு வந்துடுவே அப்படின்னு. இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கேட்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஒரு நர்ஸ் வந்துட்டுருக்காங்க, நான் ப்ரெஷர் எல்லாமே செக் பண்ணோம் அப்படின்னு. அப்போ அந்த நர்ஸ் கிட்ட வந்து கேட்குறான், என்னோட கார்டியன் வெளியே தான் இருக்காங்களா அப்படின்னு. இல்லையே, வெளியே யாருமே இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவனுக்கு ஒரு மாதிரியா இருக்குது, அப்போ இவ எங்கே போனா அப்படின்னு. அதே சமயம் நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து நம்ம ஹீரோட ரூமில் எதையோ ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்ருக்கா, என்னத்தை தேடுறா அப்படின்றது தெரியல. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி பார்க்குறான், மெசேஜ் பண்ணுறான், ஆனால் இவ பார்த்தீங்கன்னா எதுக்குமே வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்றா, பயங்கரமாக தேடிட்டே இருக்கா. என்னத்தை தேடுறா அப்படின்னா அந்த 406 இருக்கும்போது ஒரு ஃபோனில் பேசியிருந்திருப்பாள்ல, அந்த ஃபோனை தான் தேடுறா போல. ஒரு வழியை தேடி எடுத்துட்டா. அதே சமயம் இந்த பேய்க்கோட அப்பாவை தான் காட்டுறாங்க. இவனோட அலப்பறை பார்த்தீங்கன்னா தாங்க முடியல. இந்த மீடியா பீப்புள்ஸ் எல்லாத்தையுமே கூப்பிட்டு வந்து, என் பொண்டாட்டிக்கு நண்டுனா ரொம்ப பிடிக்கும், அதனால நானே என் கையால் சமைச்சு அவளுக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்ட்டு உயிரோடு இருக்கிற ஒரு நண்டை பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு இருக்கான். பார்த்தீங்களா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு. அது பார்த்தீங்கன்னா அப்படியே கடிச்சு வச்சிருது. பயத்தில் அவன் பார்த்தீங்கன்னா உதறி விட எல்லாரும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சிரிக்கிறாங்க. பாரு ஹனி, உனக்காக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்ட்டு. அந்த டைம் பார்த்தீங்கன்னா யாரோ காலிங் பில் அடிக்கிற மாதிரி சத்தம் கேட்குதா. அப்போ இவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு, என்னோட பையனால் இந்த ஈவெண்ட்டில் கலந்துக்க முடியலை, அதனால தான் ஒரு முக்கியமான கெஸ்ட்டை வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த இன்ஹாப்பில் தான் வந்துட்டுருக்கு. அட வாமா என் மருமகளே வாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அவன்லாம் என்ன ஜென்மம்னே தெரியல. அதே சமயம் நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனை எடுத்துகிட்டு நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் வந்திருக்கா. சரி உள்ளே போய்ட்டு இந்த ஃபோனை கொடுத்து எல்லாம் உண்மையுமே சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஃபாஸ்ட்டாக வந்து இறங்கிட்டு இருக்கான். வேகமாக வந்து அவளோட கையை பிடிச்சி அங்கேருந்து கூட்டு போக பார்க்கும்போது இவ பார்த்தீங்கன்னா கேட்குறா, எதுக்கு நீ இப்போ வந்த, உன்னோட நிலைமை தான் சரியில்லைல்ல அப்படின்னு, நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்ற மாதிரி கேட்குறான். அவள் எதுவுமே சொல்ல மாட்றான். ஸோ கையில் வந்துட்டு அந்த கவர் வச்சுருப்பாள், அதை வாங்கி பார்த்தா உள்ளே அந்த ஃபோன் இருக்குது. வா இங்கேருந்து போகலாம் அப்படின்ட்டு அப்படி இழுத்துட்டு போகிறானா. இவ பார்த்தீங்கன்னா கையை உதறி விட்டு சொல்லிகிட்டு இருக்கா, ஏன் என்கிட்ட போய் சொன்ன அப்படின்னு. எனக்கு ஒன்றுமே புரியல, நீ உண்மையான பேய்க்கு இல்லை அப்படின்ற விஷயங்கள் எனக்கு தெரியும், யார் உண்மையான பேய்க்கு அப்படின்றதுமே எனக்கு தெரியும், நீ என்னை விட மோசமான ஒரு நிலைமையில இருந்திருக்க, உன்னை அழிக்கணும்னு நினைக்கிறவனோட நான் வந்து டீம் அப்பா சேர்ந்து உன்னை ரொம்பவே வந்து டார்ச்சர் பண்ணி ரொம்பவே வந்துட்டு உன்னை கஷ்டப்படுத்திட்டேன், இதுக்கு மேலே அவன் உனக்கு என்ன பண்ணுவானே எனக்கு தரல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காளா. ஹீஜு ஒரு நிமிஷம் அமைதியா இரு, நீ அமைதியா இரு, இந்த டைம் நான் உன்னை பாதுகாக்கணும்னு நினைக்கிறேன், ஸோ ப்ளீஸ் என்னை இதை மட்டும் பண்ண விடு அப்படின்னு ஏதோ சொல்ல ட்ரை பண்ணுறான். ஆனால் அவ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் வேணும், இதுக்கப்புறம் நீ ஹர்ட் ஆகக்கூடாது, உன்னை நான் கஷ்டப்பட விட மாட்டேன், நீ வந்து சேஃபாக இருக்கணும் அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆயிட்டுருக்கு. நீ என் சைடு இருக்கிறது ரொம்பவே ஆபத்தானது, ரொம்பவே டேஞ்சரான ஒரு விஷயம், உனக்கு எப்போ வேணால் ஹர்ட் ஆகலாம், இருந்தாலும் நான் வந்துட்டு உன்னை என் சைடு வச்சுருக்கேன் அப்படின்னா என்னால் உன்னை விட்டு போக முடியலை, நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, அதனால தான் சொன்னால் புரிஞ்சுக்கோ, நான் ஒன்னால தான் வாழ்ந்துட்டுருக்கேன், நீ இல்லைன்னா சத்தியமாக என்னால் இருக்கவே முடியாது ஹீஜோ அப்படின்னு. இவளுக்குமே பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுன்னு தெரில. ரெண்டு பேத்துக்குமே ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது, பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே ஹக் பண்ணிக்க, ஹீஜு நான் உண்மையான அந்த பேய்க்கு இல்லை அப்படின்ற விஷயங்கள் தெரிய வந்ததும் நீ ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆகலைல்ல, உனக்கு அதில் பிரச்சனை இல்லைல்ல அப்படி
இவ பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே சொல்லிட்டு இருக்கா, நான் வந்துட்டு பேசுவேன். நான் தான் அந்த 406 அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே தெரிய வந்துமே, உனக்கு அதில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் தானே நீ என்னை அக்செப்ட் பண்ணிக்கிட்ட. அப்புறம் நான் மட்டும் இப்படி எனக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கு உண்மையான நீ யார் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டதுக்கு. ஆனால் என்னை மன்னிச்சிரு, நான் அதை லேட்டாக வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டேன், நான் மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஸோ இவனுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியா இருக்குது. திரும்பவும் பார்த்தீங்கன்னா ஹக் பண்ணிக்கிறாங்க. இதுக்கப்புறமா அந்த பேய்க்கோட ஃபேமிலியை தான் காட்டுறாங்க. அந்த பேய்க்கோட அம்மா பார்த்தீங்கன்னா பிஏட்ட கேட்டுட்டு இருக்காங்க, உனக்கு முன்னாடியே இந்த விஷயங்கள் தெரியுமா, இவன் இங்கே வரப்போறா அப்படின்னு. இல்லை எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவளும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஹெல்ப் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அப்படியே ஒரு ட்ரிங்க் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கா. ஆமாம், ஹீரோ பார்க்கறதுக்கு உங்களை மாதிரியும் இல்லை ஆன்டி மாதிரியும் இல்லையே அப்படின்னு. அட நல்லா பாருமா, என்ன மாதிரி பெரிய கண்ணெல்லாம் அவனுக்கு இருக்கு அப்படின்னு. அப்படியா, அப்போ ஹீரோ வந்துட்டு சின்ன வயசுல ரொம்ப க்யூட்டாக இருந்திருப்பான்ல, உங்ககிட்ட அந்த ஆல்பம்லாம் இருக்கா, கொண்டு வந்து காட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இவங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்போ அந்த ரிப்போர்ட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி கேட்குறாப்புல, நீங்கள் ஏன் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா எந்த ஒரு முக்கியமான ஈவெண்ட்டுக்குமே ஏன் வரலை அப்படின்னு. ஏன்னா நான் கல்யாணத்துக்கு முன்னாடி பார்த்த பேய்க்கு வேற, கல்யாணத்துக்கு அப்புறமா பார்த்த பேய்க்கு வேற, ரெண்டு பேருமே டிஃப்ரெண்ட்டான பீப்புள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அந்த ரிப்போர்ட்டர் பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல வரீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அதாவது வெட்டிங்க்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்ச பேய்க்கு இவன் தான். ஆனால் அதுக்கப்புறமா தான் நான் கண்டுபிடிச்சேன் இவங்களோட பையன் அப்படின்னு ஏதோ சொல்ல வரால. அப்போ அந்த அம்மா பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு வேக வேகமாக வந்துட்டு இருக்காங்க. அந்த டைம் யாரோ ஒருத்தவங்க காலிங் பெல் அடிக்கிறாங்க. ஸோ கண்ணை காட்டுது அந்த அம்மா, ஸ்டாப் பண்ணியா அப்படின்னு. ஏன் குடிச்சிட்டு இந்த மாதிரிலாம் புலம்பிட்டு இருக்கு அப்படின்ட்டு அந்த ட்ரிங்கை பார்த்தீங்கன்னா வாங்கிக்கிறாரு. ஸோ இவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பார்சல் தான் வந்திருக்கும் போல். அதை கொண்டு வந்து அந்த பிஏ கொடுக்கும்போது, அட நான் ஆர்டர் பண்ண அந்த சீ ஃபுட்டு தான் வந்துருச்சு அப்படின்ட்டு இவர் ஓப்பன் பண்ணி பார்த்து உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த பேய்க்கு வந்துட்டு மீனோட தலை அப்புறம் அந்த குடலெல்லாம் சேர்த்து தச்சிருப்பான்ல அதுதான் இருக்குது. அதை பார்த்து அந்த அம்மா பார்த்தீங்கன்னா அங்கேருந்து குடுகுடுன்னு வெளியே ஓடி வந்துட்டுருக்கு. ஒரு பர்சன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கருப்பு கலரில் ட்ரெஸ் எல்லாம் பண்ணிவிட்டு ஸ்கூட்டியில் பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கான். இதை பார்த்த உடனே இந்த அம்மா பார்த்தீங்கன்னா கார் எடுத்துகிட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக அவனை சேஸ் பண்ணி தான் வந்துட்டுருக்கா. அவன் பார்த்தீங்கன்னா வளைஞ்சு வளைஞ்சு போயிட்டுருக்கான். இந்த அம்மாவும் பின்னாடியே வந்துட்டுருக்கு. ஸோ ஒரு யூட்டர்னில் பார்த்தீங்கன்னா அப்படியே டேர்ன் ஆகி போகிறானா. அப்போ இந்த அம்மா ஒரு மாதிரி பார்த்துட்டு தான் போகிறான். இந்த அம்மாவும் நோட் பண்ணுது, ஒரு மாதிரி பதட்டமாக வேறு இருக்குது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த அம்மா விடலையே, ஃபாலோ பண்ணி தான் வந்துட்டுருக்கு. இந்த சைடாக அந்த ஆங்கர் பண்ண தான் காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா உட்காந்து மேக்கப்லாம் போட்டுட்டு இருக்கும்போது இந்த ஃப்ரெண்டுக்காரன்ட்டு மெசேஜ் வருது. இவனா வந்துட்டானா அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா ஒரு டாக்ஸியை பிடிச்சி ஓடி வந்துட்டு இருக்கான். அந்த ஃப்ரெண்டுக்காரன் போகிறான். அவள் கத்திக்கிட்டே ஓடி வராளா. அவன் சொல்கிறான் பார்த்து வாமா அப்படின்னு. ஆனால் கத்திக்கிட்டே வந்ததில் கவனம் இல்லை போல். அப்படியே பார்த்தீங்கன்னா தவறி அவன் மேலேயே விழுந்துடுறா. அப்போ தான் நோட் பண்ணுறா, ஆமாம் இது என்ன அடிபட்டிருக்கு அப்படின்னு. அது லைட்டாக தான் அடிபட்டிருக்கு. யோ இதான் லைட்டாக அடிபட்டிருக்கு வாயா அப்படின்ட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கூட்டு வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. என்னாச்சுன்னு சொல்லு அப்படின்னு. ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா மேலோட்டமாக தான் சொல்லிட்டு இருக்கான். என்ன நீ என்கிட்ட சீக்ரெட்டெல்லாம் சொல்ல மாட்டியா அப்படி. இப்போதைக்கு அந்த பர்சன் யார் என்ன அப்படின்றத என்னால் சொல்ல முடியாது அப்படின்னு. அப்போ இவ வந்து சொல்லிட்டு இருக்கா, நீ வந்துட்டு இந்த கேஸை ரொம்ப தீவிரமாக சர்ச் பண்ணிகிட்டு இருக்க. ஆனால் நம்மளோட மேலிடத்துக்கு வந்துட்டு யாரோ ஒருத்தவங்க ப்ரெஷரெல்லாம் போட்டு இந்த கேஸை வந்து க்ளோஸ் பண்ண பார்க்குறாங்க அப்படின்னு. இவனும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி முழிக்கிறான். இதுக்கப்புறம் அந்த இன்ஹா பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்ப போகிறாளா. அப்போ அவர் வந்து கேட்குறாரு, நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு. நான் இங்கே வந்ததுக்கான காரணம் நான் கேட்கணும்னு நினச்ச கொஷினை கேட்குறதுக்காக தான் அப்படின்ட்டு அவள் திமுறா பதில் சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கா. அந்த ஆளுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுப்பாயிட்டுருக்கு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ரிட்டன் ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்துட்டா போல். ஸோ அப்படியே தூங்க வச்சுட்ருக்கா. நல்லா தூங்கு, ரெஸ்ட் எடு அப்படின்னு. நான் தூங்குற வரைக்கும் நீ இங்கே இரு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவ பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு சேரை போட்டு உட்காந்துட்ருக்கா. நான் இங்கே தான் இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. எனக்கு கண்ணை 3 நாளே கெட்ட கெட்ட கனவாக தான் வருது அந்த ஃபயரை பற்றியே, என்னால் தூங்கவே முடியல அப்படின்னு. இவளுக்கு புரியுது இவன் வந்துட்டு நம்ம பக்கத்தில் தூங்கணும்னு எதிர்பார்க்குறான் அப்படின்ட்டு. இவ பார்த்தீங்கன்னா அப்படியே பக்கத்தில் வந்து படுத்துக்கிறா. ஆமாம் நான் அங்கே தான் இருக்கேன் அப்படின்ற விஷயங்களை நீ எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னு. என்னோடய ஃபோன் எடு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இவனும் எடுத்து கொடுக்கும்போது இவன் பார்த்தீங்கன்னா அந்த லொக்கேஷன் எல்லாத்தையுமே ஆன் பண்ணி வச்சுருந்துருப்பான் போல். இவன் எங்கே போகிறா எங்கே வரா அப்படின்றது இவனோட ஃபோன்லேயே பார்க்குறதுக்கு. இது எப்போ பண்ண அப்படின்னு. அதுவா அந்த மலையிலேருந்து கீழே விழுந்தில்ல, ஸோ அப்பையிலேருந்தே எனக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு, அதனால தான் இந்த மாதிரி பண்ண. இவ ஒரு மாதிரி பார்க்குறாளா. இங்கே பாரு, ஃப்யூச்சரில் இதே மாதிரி நான் காணாமல் போனாலோ உன்னால் என்னை காண்டாக்ட் பண்ண முடியலனாலும் நீ வந்துட்டு என்னை தேடாத, எனக்காக நீ வெயிட் பண்ண அப்படின்னு. இவ இல்லை இல்லைன்ற மாதிரி சொல்கிறாளா. நான் எல்லா பிரச்சனைகளையுமே சால்வ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக உன்னை தேடி வருவேன், ஸோ நீ எனக்காக வெயிட் பண்ண அப்படின்னு. ஒரு மாதிரியாக பார்த்துட்ருக்காளா. பயப்படாத, எனக்கு அவன் யார் அப்படின்ற விஷயங்கள் இப்போது தெரிஞ்சிருச்சு,
ஸோ நான் எல்லா விஷயங்களுமே ஹேண்டில் பண்ணுறேன் அப்படின்னு. அவனுக்கு என்ன விஷயங்கள் தேவைன்னு உனக்கு தெரியுமா? அவனோட பிளேஸ்க்கு அவன் ரிட்டர்ன் வரணும்னு நினைக்கிறான். அவனோட பேர் அவனுக்கு வேணும்னு நினைக்கிறான் அப்படின்னு. எனக்கும் தெரியும். ஆனால் நான் ஒரு விஷயங்களை கிளியர் பண்ணணும். இந்த பேரை நான் விட்டுட்டு வரேன் அப்படின்னா எல்லா விஷயங்களையுமே நான் கிளியர் பண்ணணும். அதுக்கப்புறம் உன் கூட ஒரு லைஃப்பை நான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம 2 பேரும் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு. இவளுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கு. சரி தூங்கு, நீ நல்லா தூங்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறா. 2 பேரும் தூங்குறாங்க. ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ணை முழிச்சு பார்க்குறான். இவ ரொம்ப க்யூட்டாக தூங்கிட்டு இருக்காளா அப்படியே நெத்தியில் பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணி கிஸ் பண்ணுறான். அந்த டைம் அந்த ஃப்ரெண்டுக்காரன்ட்டு ஃபோன் கால் வருது. அந்த ஜுவான் வந்து கண் முழிச்சிட்டாரு அப்படின்னு. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா அவர் வந்து மீட் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் சொல்கிறாரு, என்னை மன்னிச்சிரு, நான் அவனை காப்பாற்றாம இருந்திருக்கணும் அப்படின்னு. ஸோ அப்போ என்ன நடந்துச்சு அப்படின்றத காட்டுறாங்க. அந்த கிழவன் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பையனை வந்துட்டு கொலை பண்ணிட்டானான்றது தெரில. அந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா போட்டு கொண்டு வந்திருக்கான். இதுக்கப்புறம் எல்லா வேலைகளையுமே நீனே பார்த்துரு அப்படின்னு. ஸோ இவர் வந்துட்டு அந்த பேக்கை தூக்கி அந்த ட்ரக்கில் வைக்கும்போது ஏதோ ஒரு மாதிரி சத்தம் கேட்குது. என்னடா அப்படின்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த பையன் இன்னுமே சாகலை, அப்படியே இருமிட்டு இருக்கான். இவருக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரில. அவனை வந்துட்டு நான் கொலை பண்ணணும்னு நினைக்கவே இல்லை. ஏன்னா அவனோட மனநலமைப்படி அவன் ஆல்ரெடி செத்துட்டான். எல்லா விஷயங்களுமே அவனுக்கு மறந்து போச்சு. சரி இவன் யாருன்றதுனே தெரியாமல் இவனை நம்ம வளர்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் நினச்சேன். ஆனால் போக போக அவனுக்கு எல்லா விஷயங்களுமே ஞாபகம் வந்துடுச்சு போல அப்படி. ஓ, என்ன நீங்கள் கூப்பிட்டு வந்து உங்கள் பையன் மாதிரி வச்சு வளர்த்தீங்களே அது மாதிரியா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஸோ ஹீரோவுமே பார்த்தீங்கன்னா இவருக்கு உண்மையான பையன் கிடையாது போல், எடுத்து தான் வளர்த்துருந்துருப்பாரு போல். அந்த லூசு பையன் எங்கே இருக்கான்னு சொல்லுங்கள், அந்த சேர்மன் பேய்க்கு எங்கே இருக்கான்னு சொல்லுங்கள், நான் வந்துட்டு எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சி ரிவேல் பண்ணுறேன், அவன் பண்ண அந்த குற்றங்களுக்கு கண்டிப்பாக தண்டனை வாங்கி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அந்த கிழமை வந்து பேய்க்கோட தாத்தா போல். ஸோ இதுக்கப்புறமா அந்த பேய்க்கோட அம்மாவை தான் காட்டுறாங்க. இந்த அம்மா பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூட்டியை ஃபாலோ பண்ணி வந்திருக்குமே, அது பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல நிற்கிது. ஸோ இந்த அம்மாவும் அப்படியே உள்ளே வந்து பார்த்தா அங்கே பார்த்தீங்கன்னா அந்த கிழவனோட ஃபோட்டோவாக தான் சுற்றி சுற்றி இருக்குது. இந்த அம்மாவும் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது யார் ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்டை தூக்கி போகிற மாதிரி சத்தம் கேட்குது. அவங்க பயந்தே போயிடுறாங்க. பார்த்தா அந்த பேய்க்கு தான் வந்து நிற்கிறான். இந்த அம்மாவும் பார்க்குது. அவன் ஒரு மாதிரி சிரிக்கிறான். ஸோ இந்த சீன் பார்த்தீங்கன்னா இப்படியே கட் ஆகுது. இந்த அம்மாவுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்றதே தெரியும். இதுக்கப்புறம் அந்த ஹீரோட டீம் மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே காட்டுறாங்க. அந்த கண்ணாடிக்காருக்கு வந்துட்டு நியூஸ் வந்திருக்கும் போல், ஹீரோ அந்த மாதிரி அடிப்பட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கான் அப்படின்னு. அவருக்கு என்னதான் ஆச்சு, சரி வாங்க நம்ம போய் மீட் பண்ணலாம், அவர் ரொம்ப ஹாப்பி ஆயிடுவார் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஆனால் அவர் எங்கே இருக்காருன்னே நம்மளுக்கு தெரியாதே அப்படின்னு. அதான் இவனுக்கு தெரியுமே அப்படின்னு அந்த பேய்கிட்ட சொல்லும்போது, எனக்கு தெரியாதுன்றான். டே நடிக்காதடா, உனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சைடு அந்த ஃப்ரெண்டுக்காரன் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனோட உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அவள் சாரி எல்லாம் கேட்குறா, என்னை மன்னிச்சிரு, நிறைய விஷயங்கள்லாம் நான் உங்ககிட்ட இருந்து மறைச்சிருக்கேன் அப்படின்னு. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த சொல்கிறான், நம்ம காலேஜ் படிக்கும்போதே எனக்கு தெரியும் நீ பேசுவ அப்படின்னு. அப்படியே ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்குறான். இவள் காலேஜ் படிக்கும்போது ஒரு குழந்தை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அழுதுகிட்டே இருந்திருக்கும் போல். அந்த பாப்பாவை சமாதானப்படுத்துறதுக்கு இவள் பாட்டெல்லாம் பாடி சமாதானப்படுத்தியிருப்பா போல். அந்த விஷயங்களை அந்த நன் பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பாங்க போல். ஸோ அவங்க தான் நம்ம ஃப்ரெண்டுக்காரன்ட்ட சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஹீரோயின் வந்து பேசுகிறா அப்படின்ட்டு. ஆனால் இவ ஏன் மறைக்கிறா, எதுக்கு நம்ம கேட்டுட்டு, அவளே வந்து நம்மக்கிட்ட சொல்லுவா அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டுக்காரன் வந்து விட்டுருந்துருப்பான் போல். அப்புறம் ஹீரோவும் நானும் அப்படின்னு ஏதோ சொல்ல வரால, நீ ஒன்றும் எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு தேவையில்லை, எனக்கு எல்லாமே தெரியும். ஃபஸ்ட்டு அது கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பட் இருந்தாலும் ஓகே, ஹீரோ வந்துட்டு உன்னை மறைச்சி வைக்கணும் அப்படின்றது கிடையாது, அவன் உன்னை பாதுகாக்கிறான் அப்படின்னு. ஸோ இவளுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு எபிசோடில் வந்துட்டு ஹீரோ சொல்லியிருந்திருப்பான்ல, என்னோட ஒய்ஃப் தான் என்னோட வீக்னஸ்ஸு, அதனால தான் அவளை நான் வெளியே கூப்பிட்டு வரல அப்படின்னு. அதுக்கு ஒரு ரீசனுமே சொல்லியிருந்திருப்பான். அதெல்லாம் நினைக்கும் போது இவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்போ புரியல அந்த ரீசன், இப்போ தான் அவளுக்கு அந்த ரீசன் எல்லாமே புரியுது. இவள் ஹர்ட் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இவளை வந்து ஒழிச்சு வச்சிருக்கான் அப்படின்னு. அப்படியே நேராக பார்த்தீங்கன்னா ஹீரோ இருக்கக்கூடிய ரூமுக்கு தான் வந்தான். அவன் பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டு இருக்கான். ஸோ இவன் பார்த்தீங்கன்னா என்ன ஆல்ரெடி கிளம்பிட்டீங்க போல அப்படின்ட்டு இவன் டையெல்லாம் மாட்ட ட்ரை பண்ணுறானா, நான் வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ட்டு அதை ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கா. நீயுமே அந்த ஈவெண்ட்டுக்கு ரெடி ஆகிட்டில்ல, டீம் மெம்பர்ஸ் கூட ரொம்பவே ஜாக்கிரதையாக இரு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவ பார்த்தீங்கன்னா ஹக் பண்ணிக்கிறா, நீ என்னை பற்றி கவலைப்படாத, நீயுமே ரொம்ப சேஃபாக இரு அப்படின்னு. ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். அந்த டைம் அந்த கண்ணாடிட்டிருந்து ஃபோன் கால் வருது. பாஸ், நான் வந்து உங்களை மீட் பண்ண வந்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு. எது வந்துக்கிட்டு இருக்கியா, எங்கே அப்படின்னு, ஆன் த வே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. அவனுக்கு ஒன்றுமே புரியலை. ஸோ பார்த்தா டக்குன்னு கதவு வந்து ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறானுங்க. ஹீரோக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஹீரோயின் வேற உள்ளே இருக்கா. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா கதவை வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி பிடிச்சிக்கிட்டே வெளியே வந்துட்டுருக்கான். என்ன நீங்கள் இங்கே வந்திருக்கீங்கன்ட்டு. அது ஒன்றும் இல்லை, அந்த ஸ்கிரிப்ட் பேப்பர் எல்லாத்தையுமே கொடுக்கறதுக்காக தான் வந்தோம் அப்படின்னு. ஓ அப்படியா, சரி சரி, நான் ப்ரிப்பேர் பண்ணோம்,
இங்கேருந்து நீங்கள் போகிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறானா. இவர் பார்த்தீங்கன்னா இல்லை நாங்கள் உள்ளே வரோன்றாரு. இல்லை இல்லை நான் வந்துட்டு கொஞ்சம் விஷயங்களை நான் ப்ரிப்பேர் பண்ணோம், அதனால நீங்கள் போங்க நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது எல்லாரும் சரின்ட்டு போகிறாங்க. ஆனால் இந்த கண்ணாடி பார்த்தீங்கன்னா நான் உங்கள் கூட சேர்ந்து ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணி பார்க்கணும், நான் வரேன் அப்படின்ட்டு அந்த கதை ஓப்பன் பண்ண போகும்போது ஹீரோ பார்த்தீங்கன்னா விடவே மாட்றான். ஸோ ஒரு மாதிரி அப்படியே கையை பிடிச்சி சொல்லிகிட்டு இருக்கான், நீ கண்டிப்பாக என் கூட ப்ராக்டிஸ் பண்ணியே ஆகணுமா அப்படின்ட்டு. இல்லை இல்லை நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க அங்கேருந்து போகும்போது ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த பிஏவை மட்டும் கூப்பிட்றான், நீ மட்டும் உள்ளவா அப்படின்னு. இவருக்கு பார்த்தீங்கன்னா என்னை மட்டும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவனை மட்டும் கூப்பிட்றீங்க அப்படின்ட்டு ஒரு மாதிரியாக தான் இருக்குது. இதுக்கப்புறமா அந்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. ஒன்றும் கிடையாது, இந்த சுற்றுச்சூழலை எப்படி நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கிறது, என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஈவெண்ட்டு தான் போயிட்டுருக்கு. ஹீரோன் பார்த்தீங்கன்னா ரொம்ப நர்வஸாக நின்றுட்டுருக்கா. ஏன்னா ஹீரோ பேச வந்துட்டு அதை சைன் லாங்குவேஜில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணணும்ல. ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கா, நீ ரொம்ப நர்வஸாக இருக்க போல அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக தான் இருக்கேன் அப்படின்ட்டு. சரி ஓகே வா அப்படின்னா 2 பேரும் பார்த்தீங்கன்னா போய் ஸ்பீச் எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. இவன் ஸ்பீச் கொடுக்க இவன் அதை டிரான்ஸ்லேட் பண்ண எல்லோரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனை பார்த்து ரொம்ப க்யூட்டாகவே ஸ்மைல் பண்ணுறான். இது வந்து அந்த சென்டரில் இருப்பாங்கள்ல அந்த ஹெட்டு பார்க்குறாங்க, அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஹீரோனோட அப்பா இருக்கார்ல அவரும் பார்த்தீங்கன்னா அதை பார்க்குறாரு. என்னோட பொண்ணை பார்த்தா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, அவன் தான் என்னோட மருமையன் அப்படின்ற மாதிரிலாம் வாயை திறந்து சொல்லிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் அந்த ரிப்போர்ட்டரை தான் காட்டுறாங்க. இவர் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு கால் பண்ணிட்டு இருக்காங்க. டே என்னடா ரொம்ப பிஸியாக இருக்கியா? ஆமாண்டா கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், நான் வந்துட்டு அந்த ஆர்ஃபனேஜில் குழந்தைகள் காணாமல் போன விஷயங்களை தாண்டா தேடுறேன், ஆனால் எனக்கு எந்த ஒரு க்ளூவுமே கிடைக்கல. ஓ அதுக்கு தான் என்னை கூப்பிட்டியா அப்படின்னு. ஆமாண்டா, ஆனால் அந்த ட்வின்ஸ் இருக்கானுங்கள்ல. எது ட்வின்ஸா? ஆமாண்டா, அதில் ஒரு ட்வின்ஸ் வந்துட்டு உயிரோடு இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். ஆனால் என்ன ஒரு கஷ்டம் அப்படின்னா அவங்க வந்துட்டு ஆர்ஃபன். ஸோ அதனால தான் எந்த ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுமே கிடைக்கல, அதனால தான் அவனை பற்றி எந்த விஷயமே கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு. ஹீரோக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக தான் இருக்குது. சரி விடு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா கார் எடுத்துகிட்டு எங்கேயோ போயிட்டுருக்கான். அப்போ தான் ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்குறான். அந்த ஜுவாங் வந்து சொல்லியிருந்திருப்பாரு, நீ இந்த மாதிரி அந்த மவுண்டெயினில் போய் பாரு, அவங்கள நீ பார்க்கலாம், இந்த மாதிரி ஒரு நாள் வரும் அப்படின்றத நான் எதிர்பார்த்தேன், அந்த நாள் வந்துருச்சு. இதுக்கப்புறமா அந்த பிஏவை தான் காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனை காரில் வந்துட்டு உட்கார சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ வந்து உங்களை ஆஃபீஸில் விட சொன்னார், நீங்கள் ரொம்ப சூப்பராக இன்னைக்கு பேசுனீங்க அப்படின்ட்டு தண்ணியெல்லாம் கொடுக்குறான். பார்த்தீங்கன்னா ஸ்மைல் பண்ணிவிட்டு காரில் ஏறி உட்கார அப்படியே 2 பேரும் அங்கேருந்து போயிட்டுருக்காங்க. இந்த சைடு நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா அந்த மவுண்டெயினுக்கு வந்துடுறாங்க. யாருமே கிடையாது, ஆனால் நிறைய மேடாக இருக்கு. இதெல்லாம் ஹீரோ பார்க்குறான், ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்கு. அதே சமயம் ஒரு விஷயத்த பார்த்தீங்கன்னா யோசிச்சு பார்க்குறான். இந்த ஜுவான் பார்த்தீங்கன்னா ஒரு சூட்கேஸை வந்து அந்த ட்ரக்கில் தூக்கி போட்டுட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டு இருந்திருப்பாரு. இதை நம்ம ஹீரோவுமே நின்று பார்த்துட்டு இருந்திருப்பான். ஸோ எனக்கு என்ன தோணுது அப்படின்னா இந்த கிழவன் தான் ஆர்ஃபனேஜில் இருக்கிற அந்த பசங்க எல்லாத்தையுமே கொலை பண்ணி இந்த பேக்கில் வந்துட்டு டிஸ்போஸ் பண்ண சொல்லியிருப்பார் போல். இவர் இந்த மவுண்டெயினில் வந்து இந்த மாதிரி புதைச்சி வச்சிருக்கலாம்னு எனக்கு தோணுது. பட் உண்மையாகவே அதான் நடந்துச்சான்னு. அந்த நேரம் ரிப்போர்ட்டர் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு கால் பண்ணுறான். நான் வந்துட்டு அந்த காணாமல் போன குழந்தைங்களோட ஃபேமிலி டிஎன்ஏ டேட்டா பேஸை வந்து தேடிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு போலீஸ் வந்து பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க அதை அக்சஸ் பண்ணுறதுக்கு. ஸோ நான் அது வந்துட்டு அக்சஸ் பண்ணி எடுத்துட்டேன். அந்த ட்வின்னோட இன்ஃபர்மேஷன் வந்து எனக்கு கிடச்சிருச்சு, அதை நான் உனக்கு சென்ட் பண்ணுறேன் அப்படின்னு. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா அதை எடுத்து பார்க்குறான், ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுறான். அந்த சைடு ஒரு பர்சனை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ கிட்டேருந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் கால் வருது, ஆனால் அதை பார்த்தீங்கன்னா அவன் எடுக்க மாட்டுறான். அப்படியே நம்ம ஹீரோனை காட்டுறாங்க, அவளை பார்த்தீங்கன்னா கடத்திட்டு வந்திருக்கான். அந்த காரோட ரிஃப்ளெக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸு தெரியுது, அது வேறு யாரும் கிடையாது, அந்த பிஏ தான். ஸோ இவன் தான் அந்த ட்வின் போல், இவ்வளோ விஷயங்களையும் பண்ணது இவன் தான் போல். இவன் ஏன் இப்படி மயக்கமாக கிடக்கா அப்படின்னா அவன் வந்து ஒரு வாட்டர் பாட்டில் கொடுத்துருப்பான்ல, அதில் வந்துட்டு மயக்க மருந்து கலந்துருக்கும் போல், அதை குடிச்சிட்டு தான் அவன் மயக்கமாகி கிடக்கா. ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த ரிப்போர்ட்டை வந்து நல்லா ஜூம் பண்ணி பார்க்குறான். அந்த பேர் பார்த்தீங்கன்னா பார்க் 2Jன்னு இருக்குது. அந்த பேயோட பேர் தான் பார்க் 2J. ஆனால் அடாப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவனோட நேம், அதாவது ஒரிஜினல் நேம் என்ன அப்படின்னா மின்ஸ் யங். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோன் கால் பண்ணி பார்க்குறான், ஆனால் அவளோட ஃபோன் பார்த்தீங்கன்னா சுவிட்ச் ஆஃப், அன்அவைலபிள் அந்த மாதிரிலாம் வருது. இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, தலையெல்லாம் ஒரு மாதிரி சுற்றுற மாதிரி இருக்குது, கண்ணெல்லாம் கலங்குது, ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோடு பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.